ஹரிஹி ஓம். ஸ்ரீ சௌந்தர்ய லகரி ஸ்லோகம் 21 முதல் 30 வரை. இப்பொழுது 21ஆம் ஸ்லோகம். தடில்லே காதன்வே தபன சசி வைஸ்வானரமயே நிஷண்ணாம் சண்ணாம் அப்யுபரி கமலானாம் தவகலாம் மகாபத்மாடவ்யாம் ருதிதமலமாயேன மனசா மகாந்த பஷ்யந்தோ தததி பரமானந்தலகரி. 22வது ஸ்லோகம். பவானித்வம் தாசே மயி விதர திருஷ்டிம் சகருணா இதி ஸ்தோதும் வாஞ்சன் கதயதி பவானே த்வமிதி யக ததைவ த்வம் தஸ்மை திசசி நிஜ சாயுஜ்ய பதவி முகுந்த பிரக்மேந்திர ஸ்புடமகுட நீராஜித பதா. 23ஆம் ஸ்லோகம். த்வயா ஹ்ருத்வா வாமம் வபுஹு அபரித்ருப்தேன மனசா சரீரார்த்தம் சம்போஹோ அபரமபிசங்கே ஹ்ருதமபூத் யதேதத்வத்ரூபம் சகலமருணாபம் த்ரிநயனம் குசாபியமானம்ரம் குட்டிலசசி சூடாலமகுடம். 24ஆம் ஸ்லோகம். ஜகஷூதே தாதா ஹரிரவதி ருத்ரஹட்சபயதே திரஸ்குர்வன்னேதத் ஸ்வமபி வபுரி சஸ்திரயதி சதா பூர்வ சர்வம் ததிதமனுக்ருஹ்ணாதி சசிவக தவாக்ஞாமாலம்ப்ய க்ஷணசலிதயோः ப்ரூலதிகயோः. 25ஆம் ஸ்லோகம். த்ரயாணாம் தேவானாம் த்ரிகுணஜனிதானாம் தபசிவே பவேத் பூஜா பூஜா தவச்சரணயோர்யா விரசிதா ததா ஹி த்வத்பாதோ வகனமணிபீடஸ்ய நிகடே ஸ்திதா ஹேதே சஸ்வ முகுலிதகரோத்தம் சமகுடாः. 26ஆம் ஸ்லோகம். விரிஞ்சிஹி பஞ்சத்வம் व्रजति हरिराप्नोति विरतिं विनासां कीनासो भजति धनतो याति नितनं वितन्त्री माहेन्द्री विततिरभिसम्मेलिततृषा महासंहारेऽस्मिन् विहरति सदेद्वत् पदिरसौ. 27ஆம் ஸ்லோகம். ஜபோ ஜல்பக சில்பம் சகலமபிமுத்ரா விரச்சனா கதி பிராதக்ஷிண்ய கிரமணமசனாத் யாஹூதி விதிஹி பிரணாமசம்வேசக சுகமகிலமாத்மார்ப்பணத்ருஷா சபர்யாபர்யாயஸ்தவ பவது யன்மே விலசிதம். 28ஆம் ஸ்லோகம். சுதாமப்யாஸ்வாத்ய
பிரதிபயஜராம் மிருத்யுஹரிணீ விபத்யந்தே விஸ்வே விதிசதமாகாத்யாதிவிஷதக கராலாம் யத்ஸ்வேலம் கபலிதவத காலகலனா ந சம்போதன்மூலம் தவ ஜனனி தாடங்க மகிமா. 29ஆம் ஸ்லோகம். கிரீடம் வைரிஞ்சம் பரிஹர புரக கைடபபிதக கடோரே கூட்டீரே ஸ்கலசி ஜகி ஜம்பாரி மகுடம் பிரணம்ரேஷ்வேதே சோ பிரஷபமுபயா தஷ்ய பவனம் பவஷ்யா யுத்தானே தவ பரிஜனோக்தி விஜயதே. 30ஆம் ஸ்லோகம். ஸ்வதேஹோத்பூதாபிஹி கிருணுபிஹி அனிமாத்யாபிஹி அபிதஹ நிஷேவ்யே நித்யே த்வாமஹமிதி சதா பாவயதி யஹ கிமாச்சர்யம் தஷ்ய த்ரிநயன சம்ருதிம் த்ரிநயதோ மகாசம்வர்தாக்னே விரச்சயதி நீராஜனவிதிம். ஸ்ரீ சௌந்தர்யலகரி ஸ்லோகம் 21ஆம் ஸ்லோகத்திற்கான தமிழ் விளக்கம். காமம், பேராசை போன்ற அசுத்தங்களிலிருந்தும் அறியாமை, அகங்காரம் போன்றவற்றாலான மாயையின் பிடியிலிருந்தும் விடுபட்ட மனங்களை கொண்ட உன்னத ஆன்மீக ஆர்வலர்கள் 1000 இதழ்கள் கொண்ட தாமரையின் மையத்தில் உனது மின்னல் போன்ற காலத்தை அனுபவிப்பதன் மூலமாக ஆன்மீக பேரின்பத்தின் சிலிர்ப்பால் நிரப்பப்படுகிறார்கள். இது மூலாதாரத்தில் தொடங்கி நெருப்பு, சூரியன் மற்றும் சந்திரன் போன்ற உனது வெளிப்பாடுகளை உள்ளடக்கிய 6 தாமரைகளையும் கடந்து செல்கிறது என கூறப்பட்டுள்ளது. 22ஆம் ஸ்லோகத்திற்கான தமிழ் விளக்கம். ஒருவர், ஓ பவானி, உனது அடியவனாகி என் மீது உனது கருணை பார்வையை அருளும். இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி உன்னிடம் பிரார்த்தனை செய்ய விரும்பினால் அவர் பவானித்வம் என்ற உச்சரிப்பிற்கு முன்பே விஷ்ணு, பிரம்மா மற்றும் இந்திரன் போன்ற தெய்வங்கள் தங்கள் கிரீடங்களின் பிரகாசத்துடன் காம விழாவை செய்யும் உன்னுடைய பாதங்களுடன் ஒற்றுமை நிலையை அவருக்கு வழங்குங்கள் என கூறப்பட்டுள்ளது. 23ஆம் ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கம். சம்புவின் இடதுபாதியை, அதாவது அர்த்தநாரீஸ்வரராக பாதி ஆண் பாதி பெண் வடிவம் ஏற்றுக்கொண்ட பிறகும் நீ திருப்தியடையவில்லை என்று நான் உணர்கிறேன். அவருடைய வலது பாதியையும் நீங்கள் ஆக்கிரமித்துள்ளீர்கள். ஏனென்றால் என் இதயத்தில் பிரகாசிக்கும் உங்கள் வடிவம் முற்றிலும் சிவப்பு நிறமாகவும் 2 மார்பகங்களின் இடையால் சற்று வளைந்ததாகவும் 3 கண்களையும் கிரீடத்தில் பிறைச்சந்திரனையும் கொண்டுள்ளது என இந்த ஸ்லோகத்தில் கூறப்பட்டுள்ளது. 24ஆம் ஸ்லோகத்திற்கான தமிழ் விளக்கம். பிரம்மா பிரபஞ்சத்தை வெளிப்படுத்துகிறார். ஹரி அதை பாதுகாத்து இருக்கிறார். ருத்ரன் அதை அழிக்கிறார். மேலும் ஈசனாகிய மகேஸ்வரர் இந்த தெய்வங்கள் அனைத்தையும் பிரபஞ்சம் முழுவதையும் ஊடுருவி தன்னுள் உறிஞ்சி சதாசிவத்தின் மறைத்து விடுகிறார். பின்னர் ஒரு புதிய படைப்பாக சுழற்சி தொடங்கும் நேரம் வரும் பொழுது அந்த சிவன் உனது தவழும் புருவங்களின் அசைவால் உங்களிடமிருந்து ஆணையை பெற்றவுடன் முன்பு போலவே அவற்றை செயல்பாட்டில் வைக்க ஆசீர்வதிக்கிறார் என 24ஆம் ஸ்லோகத்தில் கூறப்பட்டுள்ளது. 25ஆம் ஸ்லோகத்திற்கான தமிழ் விளக்கம். ஓ சிவனின் துணைவியே, உனது பாதங்களில் செய்யப்படும் வழிபாடு உனது 3 குணங்களில் ரஜ, சத்வ, தாமச பிறப்பிடமாக கொண்ட பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவன் ஆகிய 3 தெய்வங்களையும் வழிபடுவதாகும். அவர்களுக்கு எந்த சிறப்பு வழிபாடும் தேவையில்லை. ஏனென்றால் அவர்கள் எப்போதும் தங்கள் இணைந்த உள்ளங்களை, அதாவது எப்போதும் அவர்கள் தங்கள் இணைந்த உள்ளங்கைகளை தங்கள் கிரீடத்தலைகளுக்கு மேலே உயர்த்தி உனது பாதங்களை தாங்கிய வைரவாத பீடத்தின் பக்கத்தில் உனக்கு வணக்கம் செலுத்துவதாக காத்திருக்கிறார்கள். 26ஆம் ஸ்லோகத்திற்கான தமிழ் விளக்கம். தாயே, மகா பிரளய காலத்தில்
பஞ்சபூதங்களும் பிரம்மா, விஷ்ணு, யமன், குபேரன் முதலியோரும் தேவேந்திரன் உள்ளிட்ட மற்ற தேவர் கூட்டமும் அழிய நீ மட்டும் அழியாமல் சதாசிவனின் சம்ஹார ருத்ரதாண்டவத்தை பார்த்து மகிழ்வது உன் கற்பின் சக்தியால் அன்றோ? கடைசியில் சிவனும் சக்தியும் மட்டுமே இருப்பது மீண்டும் உலகத்தை உண்டாக்க என கூறப்பட்டுள்ளது. 27ஆம் ஸ்லோகத்திற்கான தமிழ் விளக்கம். தாயே, நான் பேசுவது எல்லாம் உன் மந்திர திரபமாகவும் என் உடல் அசைவு உன்னுடைய பூஜாரூபமான முத்திரைகளாகவும், நான் நடப்பது உன்னை வலம் வருவதாகவும், நான் சாப்பிடுவது உன்னை குறித்து செய்யும் ஹோமத்தின் ஆகுதியாகவும், படுப்பது உன்னை வணங்குவதாகவும், நான் செய்யும் மற்ற செயல்கள் யாவும் உனக்கு செய்யும் பூஜையாக இருக்கட்டும் என கூறப்பட்டுள்ளது. 28ஆம் ஸ்லோகத்திற்கான தமிழ் விளக்கம். தாயே, மகா பிரளய காலத்தில் பிரம்மா, இந்திரன் முதலான தேவர்கள் முதுமை, மரணம் நீக்கும் அமிர்தம் அருந்திய பிறகும் அழிந்து போகின்றனர். ஆனால் ஆலகால விஷத்தை அருந்திய உன் துணைவன் சதாசிவன் மட்டும் காலன் வசப்படவில்லை. கருப்புக்கரசியே, இதற்கு காரணம் உன் தாடங்க மகிமைதானே என கூறப்பட்டுள்ளது. 29ஆம் ஸ்லோகத்திற்கான தமிழ் விளக்கம். உன்னை காண்பதற்கு சிவன் உன் இருப்பிடம் தேடி வரும் பொழுது நீ வேகமாக பரபரப்புடன் எழுந்து வருவதைக் கண்ட உன் சக தோழிகள் ஹரிஹரன், இந்திரன் முதலான பிரம்மாதி தேவர்கள் உன்னை நமஸ்கரிப்பதால் அவர்களுடைய மணிமகுடங்கள் உன் காலில் இடரப்போகின்றதே, அவைகளை ஒதுக்கிவிடு என்று உனக்கு நினைவு கூர்வது உன் பெருமையை எடுத்து காட்டுகிறது. 30வது ஸ்லோகத்திற்கான தமிழ் விளக்கம். ஆதி அந்தமில்லாத தாயே, உன்னுடைய சரணங்களிலிருந்து வெளிவரும் கிரணங்களாகிய அனிமா, மகிமா போன்ற 8 சக்திகளால் சூழப்பட்டவளே, உன்னை எவன் எப்பொழுதும் மனதில் தியானம் செய்கிறானோ அவனுக்கு சிவசாயுஜ்ய பதவி கூட ஒரு வறண்ட புல் போல் தோன்றும். மகாபிரளயகால அக்னி அவனுக்கு மங்களஹாரத்தி செய்திடும் என்பதில் என்ன ஆச்சரியம் என கூறப்பட்டுள்ளது. இப்படிக்கு உங்களுடன் என்றும் இணைந்திருக்கும் கோவை புவனா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.